சென்னை பூவிருந்தவல்லி தாம்பரம் செல்லும் அரசு பேருந்தை வழிமறைத்து மேற்கூரையின் மீது பள்ளி மாணவர்கள் ரீல்ஸ் எடுத்து அட்டகாசம் செய்தனர். அது குறித்தான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களோடு இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். வணக்கம். மாணவர்கள் தொடர்ந்து அரசு பேருந்துகளில் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாதுன்னு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இருந்தும் இந்த மாணவர்களின் இந்த செயலானது தொடர்ந்து நீடிக்கிறது. இது குறித்து மாணவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? அவர்கள் எந்த பள்ளியை சார்ந்தவர்கள், யார் என்பது தெரிய வந்திருக்கிறதா? இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கௌதமி. அரசு பேருந்து மேற்கூரையில் பள்ளி மாணவர்கள் ரீல்ஸ் எடுப்பது இது ஒரு வழக்கமாகவே உள்ளது. குறிப்பாக இந்த அரசு பேருந்து மேற்கூரையின் மீது ஏறிய பள்ளி மாணவர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டு மாணவர்கள் அதனை தொடர்ந்து ரீல்ஸாக எடுத்து இணையத்தில் அதனை பதிவு செய்து வைரலாக்கி வருகின்றனர். இந்த நிலையில பூந்தமல்லி தாம்பரம் செல்லும் அரசு பேருந்தில் வழிமறித்து மேற்கூரையின் மீது ஏறி ரீல்ஸ் எடுத்து அட்டகாசத்தை தொடர்ந்து ஈடுபட்டு வருவது தொடர்கதையாகவே உள்ளது. நடுவழியில பேருந்து மலைக்கு மேற்கூரையில் ஏறியதும் பேருந்தில் இருந்து பயணிகள் அச்சமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து பூவிருந்தவல்லி அறிஞர் அண்ணா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தில் அடிக்கடி ரகளில் ஈடுபடுவதாக ஒரு புகாரானது தொடர்ந்து எழுந்து வருகிறது. மேற்கூரையின் மேல் ஏறி ரீல்ஸ் எடுப்பது, கெத்தாக செல்போனுக்கு போஸ்ட் கொடுப்பது, ஓடும் பேருந்தில் ஃபுட்பால் அடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபது பொதுமக்களுக்கு இடையூறும் ஏற்பட்டு வருகிறது. காவல்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை மாணவர்கள் செயலை கண்டுகொள்ளவில்லை எனவும் ஒரு புகாரானது பயணிகளிடையே எழுந்துள்ளது. மேலும் அரசு பேருந்தின் மீது ஏறி சாகசம் செய்வதால் விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளது. இது குறித்து மாணவர்களுக்கு தொடர்ந்து முறையான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் பேருந்து பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.